Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 64 part 1. ஓபன் பண்ணா ரெய்னர், ஆனி, பெர்டோல்ட் இவங்க மூணு பேரும் கேஷுவலா பேசிக்கிட்டே அப்படியே காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. அப்போ பெர்டோல்ட் இருக்கானே, அவனுக்கு ஒருத்தர் இவங்க கிட்ட பேசிட்டு, அதாவது கடைசியா என்னோட ஃபேமிலியை என்னால காப்பாற்ற முடியாம போயிருச்சு அப்படின்னு கதையை சொல்லிட்டு அவர் தூக்குல தொங்கிட்டாருல, அது இவங்களுக்கு கனவா வந்துகிட்டு இருக்குது. ஏன் அப்படி பண்ணாருன்னு பெர்டோல்ட்டுக்கு சுத்தமா புரியல. வேற என்ன, இந்த மாதிரி அவர் ஃபேமிலிக்கு நடந்ததுக்காக யாராச்சும் ஒருத்தங்க கிட்ட இதை சொல்லி அவங்க மன்னிப்பாங்களா அப்படிங்கறக்காக தான் அவர் சொல்லியிருப்பாரு. இப்ப இவங்க மார்சலை விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓனாங்கல்ல, அதான் அவனை சாக விட்டுட்டு அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஆனி சொல்லுவா. ஏன்னா இவங்களும் அதுக்கு யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியல. பெர்டோல்ட்டுக்கு ஒரே கவலை, அவர் எதுக்காக நம்ம கிட்ட இந்த கதையை சொல்லிட்டு செத்தாரு, ஒருவேளை மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரே குழப்பத்துல போவாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. போன எபிசோடு ரெய்னர் எரனை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆனா பாத்தீங்களா. அவன் ஏன் திடீர்னு வந்தான்னு தெரியல, முடியெல்லாம் வளர்த்துட்டு பயங்கரமா இருக்கான். அவன் ரெய்னரை பார்த்துட்டு என்னப்பா பார்த்து 4 வருஷம் ஆகுது, எப்படி இருக்கேங்கிற மாதிரி கேட்பான். ஃபால்கோக்கு ஒரே குழப்பம், அவரு பழைய ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு, உண்மைதானா அப்படின்னு கேட்பான். அட ஆமாப்பா, நாங்க பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியலம்பா. அங்க அவனுக்கு அல்லு விட்டுட்டு இருக்குது, ஏன்னா அப்படி லுக் விட்டுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா அந்த வில்லிய காட்டுறாங்க. பயங்கரமா என்னத்தையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டைம் ஆயிருச்சு, கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க, இனி நீங்க பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அங்க கியோமி அப்படின்னு ஒருத்தங்க வருவாங்க. வந்தவங்க, நான் உங்களை தொல்லை பண்ண வரல, சும்மா பார்க்க வந்தாம்பாங்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தூத்தி இருக்கும். என்னன்னா ஸ்டேஜ்ல இத்தனை பேருக்கு முன்னாடி பேச போறான்ல, அதனால சின்ன பயமாமா. இல்ல உங்களை பார்த்தா தைரியமா தான் இருக்குது, நம்ம மொத்த கிளானுக்குமே தெரியும் நீங்க எந்த அளவுக்கு தைரியமான ஆளுன்னு, அதனாலதான் இப்படி ஒரு டிசிஷன் அவங்களால எடுக்க முடிஞ்சது அப்படின்னு பாராட்டிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். இது எல்லாமே ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்க ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் கீழே பேஸ்மெண்ட்ல தான் இவனு 2 பேர் இருக்கானுங்க. ரெய்னர்ட்ட அப்படியே இங்க உட்காரு, மேல ஸ்டேஜ்ல என்னென்ன பேசுறாங்களோ அதெல்லாமே நமக்கு தெளிவா கேட்குமா. அது மட்டும் இல்லாம இவங்க இருக்க இடத்துக்கு மேலதான் ஒரு பெரிய பில்டிங்கே இருக்குது, அதுல ஏகப்பட்ட மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது ரெய்னர் மூஞ்சி பாத்தீங்கன்னா பேய் அடிச்ச மாதிரி இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல, அவன் டைட்டனா மாறினாலோ இவன் இப்ப டைட்டனா மாறினாலோ ஃபால்கோவும் செத்துருவான், மேல இருக்க பில்டிங் எல்லாம் உடஞ்சு விழுந்து அங்க இருக்கவங்களும் செத்துருவாங்க அப்படின்னு ரெய்னருக்கு பயங்கரமா பீதியாகும். இதுல கைய வேற காமிச்சு பேசிக்கிட்டு இருப்பான். அந்த கையில பாத்தீங்கன்னா ஒரு வெட்டு இருக்கும், வெட்டுல கண்ணா பின்னான்னு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் எப்ப வேணாலும் டைட்டனா மாறுவேன், மாறினா உனக்கு தான் பஞ்சாயத்து, நீயும் மாறாத நானும் மாறாம இருக்கேன், பேச்சுவார்த்தையா இருக்கட்டும்னு சொல்லாம சொல்றான். சரி ரைட்டு, ரெய்னராலையும் இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுட்டு அங்க கம்முன்னு உட்கார்ந்துருவான். இத பார்த்த ஃபால்கோ, கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை தான், நம்ம இதை மத்தவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு நான் கிளம்புறேன்பா. வேணாம் தம்பி, நீ எங்கேயும் போக வேண்டாம், நாங்க என்ன பேசுறோம்னு இங்கே இருந்து கேளும்பா. ரெய்னரும் அவன் சொல்றத அப்படியே கேளு, வேற எதுவும் பண்ணாத நீருவான். அதே நேரம் வில்லிய கியோமின்னு ஒரு லேடி போய் மீட் பண்ணாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா வில்லி அடுத்து என்ன சொல்ல போறான், இந்த ஃபெஸ்டிவல்ல என்ன நடக்க போகுதுன்னு எதையுமே பார்க்காம அவங்க ஆளுகளை கூப்பிட்டுக்கிட்டு முன்னாடியே அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இதுலயே தெரிய வேண்டாம் அடுத்து ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு. அதே நேரம் இங்க ரெய்னரோட அம்மா நம்ம ஆனி இருக்கால, அவளோட அப்பாட்ட உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பெர்டோல்ட்ட பத்தியும் ரெய்னரை பத்தியும் ஆனிய பத்தியும் பேசுவாங்க. ஆனியும் ஒருவேளை செத்துருப்பாளோங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் அவங்க அப்பா கான்பிடென்டா இருக்காரு, கண்டிப்பா அவ சாகல, திரும்பி வருவான்னு. ஏன்னா அவ போறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்கா, நான் கண்டிப்பா உயிரோட வருவேன்னு, அதனால வருவான்னு ஒரு நம்பிக்கையில இருப்பாரு. அதே நேரம் இந்த கமாண்டர் மகத்து ஏதோ ஒன்னு சரியில்லை, டெஃபினட்டா இப்ப இந்த இடத்துல வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பாரு. ஏன்னா இப்ப இந்த இடத்துக்கு பெரிய பெரிய மிலிட்டரி ஆபீசர்ஸுங்க, பயங்கர பவர்ஃபுல்லான ஃபேமிலிஸ், அம்பாசிடர்ஸ்னு எல்லாருமே வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தான் இந்த உலகத்துக்கே ஸ்பாட்லைட்டா இருக்க போறோம் அப்படி இப்படின்னு இவங்க எல்லாத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம். சோ இதுலயே தெரியுது டைப்ரோஸ் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்கன்னு. அது மட்டும் இல்லாம டைப்ரோஸ் ஃபேமிலி இவங்கள மாதிரியே எல்டியன்ஸ் தானே, அதுதான் இவங்களுக்கு இன்னும் பெருமை. அப்புறம் என்ன, ட்ரம்பட் எல்லாம் ஊதி வெல்கம் நோட்ஸ் எல்லாம் வாசிச்சு பயங்கரமா வெளியே வெல்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க கேபி மத்தவங்களுக்கு எல்லாம் எங்க ஃபால்கோவையும் ரெய்னரையும் காணும், முக்கியமான நேரத்துல எங்க போனாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆபீசர் மார்லேயோட கமாண்டர் மகத் வாரியர்ஸ் எல்லாத்தையுமே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பான். அதே நேரம் கீழே இருக்க இவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு மேல அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு. ரெய்னர் நம்ம இறண்ட எப்படி இங்க வந்த, எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்ட உடனே, நீ எதுக்கு வந்தியோ அதுக்காக தான் நானும் வந்தேன்பா. அவ்வளவுதான் ரெய்னருக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா அவங்க எதுக்காக பாரடைஸ் ஐலாண்டுக்கு வந்தாங்க, அங்க இருக்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு ஃபவுண்டிங் டைட்டானியம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக. சோ நீ பண்ணாதான் நானும் பண்ண போறேன், எனக்கு வேற ஆப்ஷன் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மேல வில்லி வந்துருவான். பயங்கரமா கிளாப்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இவங்களுக்கு தெரிஞ்சிரும். சரி ரைட்டு, எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, முதல்ல அந்த கதையை கேட்போம், அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ரெய்னர் எல்லாம் நடுங்கிட்டு இருக்கான். வில்லி வந்த உடனே வளவலன்னு பேசாம டைரக்டா கதைக்கு போயிருவான். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி
முன்னாடி எல்டியன் எம்பையர் டைட்டனோட பவரை யூஸ் பண்ணி இந்த உலகத்தையே ரூல் பண்ணாரு. அதுவும் யுமிரால என்னைக்கு டைட்டன் பவர் இந்த உலகத்துக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்து வந்த டைட்டனுங்க மனுஷங்க உயிரை பயங்கரமா காவு வாங்குச்சு. இதனால ஏகப்பட்ட மக்கள் இறந்து போனாங்க. அவங்க கல்ச்சரும் இந்த டைட்டன்ஸாலேயே அழிஞ்சு போச்சு. சொல்ல போனா அவங்களோட வரலாறுமே அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்டியன் எம்பையர் என்னென்னலாம் பண்றானோ அதுதான் இந்த மனித குலத்தோட வரலாறாவே மாறுச்சு. எனிமீஸ்ன்னு ஒருத்தங்க இல்லன்னு தெரிஞ்ச உடனேயே அவங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு சாக ஆரம்பிச்சாங்க. சொல்ல போனா அதனாலதான் கிரேட் டைட்டன் வார்னு ஒண்ணு ஆரம்பிச்சது. அதுலயும் 8 டைட்டன்ஸை வச்சிருக்க ஒரு ஃபேமிலி ஒரு பெரிய வாரம் உருவாக்கி அதனால ஏகப்பட்ட உயிரிழப்புகள். ஆனா அது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடி ஒரு மார்லைன் ஜெயிச்சான். அவன் தான் ஹீலோஸ். அவன் கிளவரா வேலை பார்த்ததுனால எல்டியன் எம்பையரையே ட்ரிக் பண்ணி ஏமாத்தி மாத்தி மாத்தி அடிச்சு விட்டுருக்கான். அதுவும் டைபர் ஃபேமிலி கூட கை கோர்த்து தோக்கடிக்க முடியாத அந்த கிங் ஃபிரிட்ஸ பயந்து இந்த நாட்டை விட்டே ஓட விட்டான். அதுல பயந்து ஓனவன் தான் பாரடைஸ் ஐலாண்ட்ல போய் தஞ்சம் புகுந்துட்டான். பட் அதுக்காக அந்த கிங் ஒன்னும் சும்மா சாதாரண ஆள் இல்ல. அவர்கிட்ட பாத்தீங்கன்னா 10 மில்லியன் டைட்டன்ஸ் இருக்குது. சொல்ல போனா இந்த உலகத்தையே ரூல் பண்ற அளவுக்கு அவர்கிட்ட பவர் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அவங்கள பார்த்து பயப்படாம இருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். அந்த மாதிரி எல்லாம் அந்த கிங் பண்ண மாட்டாருன்னு யாருக்குமே எதுக்காக அவர் அப்படி பண்ணாம இருக்காருன்னு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கூட கொடுக்க முடியல. ஆனா கண்டிப்பா பயம் இருக்கத்தானே செய்யும். அதனாலதான் மார்லே சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்க மதர்லேண்ட காப்பாத்தணுங்கிறக்காக எல்டியன்ஸ்ல இருந்து 4 பேரை செலக்ட் பண்ணி அவங்க 4 பேருக்கும் டைட்டன் பவரை கொடுத்து அந்த பாரடைஸ் ஐலாண்டுக்கு அனுப்பி விட்டாங்க. ஆனா போனவங்கள சம்பவம் பண்ணி அனுப்பிட்டாங்க. ரிட்டர்ன் வந்தது ஆர்மர்டு டைட்டன் மட்டும்தான். இதுல இருந்து என்ன தெரியுது, எல்டியனோட வாரிசுகள் இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த எரனு, என்ன ரெய்னர் இதுக்காக தான் நீங்க வாலை டிஸ்ட்ராய் பண்ணீங்களா, இந்த உலகத்தை காப்பாத்துறதா உங்களோட நோக்கமா அப்படின்னு கேட்டா அவன்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அதே நேரம் இங்க வாரியர்ஸ் எல்லாம் கூட்டு போகணும்னு சொன்னாங்கல்ல, அப்போ போர்க்கோ பீக்கு ஜீக்கும் வருவான். பட் ஜீக்கு வேண்டாம், இவங்க 2 பேரும் இருந்தா போதும்னு அவனை சார் ரைட்டுன்னு கூட்டு போவான். அப்ப முன்னாடி கூப்பிட்டு போனான்ல அவனை பார்த்துட்டு, பீக்கு உன்னை எங்கேயோ இதுக்கு முன்னாடி நான் பார்த்து இருக்கனே, நீ எங்க இருந்து வந்திருக்கேன்னு கேப்பா. நான் வெஸ்ட்ல லூக்வான் ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கேன். நான் வந்தது வேலை பார்க்க, உங்க கேள்விக்கு பதில் சொல்ல இல்லன்னு வேற சொல்லிடுவான். அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம கார் டைட்டன் இருக்குல்ல, அதுக்கு முதுகுல ஒரு யூனிட் உட்கார்ந்து சுட்டுட்டு இருப்பாங்க. அந்த பேன்சர் யூனிட் அங்க இருப்பாங்க. அவளை பார்த்தோன்னா சந்தோஷமாயி நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. இவன் அதுக்கு மேல சந்தோஷமாயி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்க நல்லா பண்ணீங்கன்னு அவ போய் சொல்லிட்டு இருப்பா. அவனுக்கு ஒன்னும் புரியல, என்னடா நடக்குதுங்கன்னு. கூட்டு போறவன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க வாங்கன்னு திட்டி கூட்டு போவான். அங்க அவனுங்க எல்லாம் பேந்த மூச்சுக்கிட்டு இருப்பானுங்க. எதுக்காக இப்படி பண்ணானா எங்களோட பாண்டிங்க நாங்க ஸ்ட்ராங் ஆக்குறோம்பா. இங்க கமாண்டர் மகத் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஸ்டேஞ்சா நடக்குதான்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. சின்னதா ஏதாச்சும் விஷயம்னா கூட எனக்கு உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு பயங்கர சர்வைலன்ஸோட செக் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம பயலுக்கு பின்னாடி வேலையை பார்த்துட்டாங்கன்னு இன்னும் தெரியல. இங்க போர்க்கோவையும் பீக்கியும் ஒருத்தன் கூட்டு போனான்ல, அவன் கமாண்டர் அங்கதான் இருக்காருன்னு ஒரு ரூம்குள்ள கூட்டு போவான். அங்க பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கடா யாருமே இல்லன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஒரு பட்டன் அமுக்குவான். அவ்வளவுதான், கீழ இருந்து டோர் ஓபன் ஆகி ஏதோ கிணத்துக்குள்ள போய் விழுவாங்க. அப்படின்னு இது அவங்களுக்கு வச்ச ட்ராப். அப்படின்னா கார் டைட்டனையும் ஜா டைட்டனையும் இப்ப லாக் பண்ணியாச்சு. பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். இங்க ஃபால்கோ பாத்தீங்கன்னா பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்காக நம்ம வைஸ் சீஃப் ரெய்னர் இப்படி பதட்டப்பட்டு இருக்காரு, அவர் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னா க்ரூகர் அவரோட ஓல்டு ஃப்ரெண்ட் இல்லையா, அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் எல்லாமே இவனுக்கு தெரியும். ஓல்டு ஃப்ரெண்டுனா இதுக்கு முன்னாடி இவர் இருந்தது அந்த தீவுல, அப்ப பாரடைஸ் ஐலாண்ட்ல இருந்து வந்திருக்கானா இவன், வாய்ப்பே இல்லையே. அப்படி ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பையன் பாத்தீங்கன்னா பேயடிச்ச மாதிரி பேந்த முடிச்சுக்கிட்டு இருப்பான். சரி, இனி இதுக்கப்புறம் நம்ம இறனு என்னென்னலாம் சம்பவம் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.